வணக்கம். நிறைய பேர் இப்போது ஜாதகம் பார்க்கும்போது என்னோடய பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு சண்டை எப்போ பார்த்தாலும் இருந்துட்டுருக்கு, அல்லது என் பையனுக்கும் மாட்டு பொண்ணுக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகளை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ சமகாலத்தில் பெண்களும் ஆண்களுக்கு சமமாக சம்பாதிக்கின்றார்கள், படிக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்தஸ்து மரியாதை எல்லாமே சமமாக எதிர்பார்க்கறதுனால ஏற்படுகின்ற ஒரு சின்ன குழப்பம். இது ஜாதகம் எப்படி சொல்லும், ஒரு ஜாதகத்தின் மூலமாக இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பொதுவாக 7வது இடம் மற்றும் 2வது இடம் தான் கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடங்களில் இருக்கிற கிரக சேர்க்கை, அந்த இடங்களில் இருக்கிற கிரகங்கள், இதெல்லாம் தான் கணவன் மனைவி உறவை பற்றி, அவர்களுடைய பிரச்சனைகள் சண்டைகளை பற்றி சொல்லுகின்ற இடம். பொதுவாக 7வது வீட்டில் சனி, ராகு, கேது, செவ்வாய் இதெல்லாம் இருந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஈகோ பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி 7வது அதிபதி சூரியனோடு இணைந்தால் தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுக்கின்ற தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி போன்றவைகள் நடக்கும்போது, சனி திசையோ சனி புக்தியோ சனி அந்தரமோ நடந்தால் அது கொஞ்சம் பிரச்சனையை தருகின்ற அமைப்பு தான். அந்த காலத்தில் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுகின்ற காலமாக இருக்கும். பொதுவாக கோபத்தை குறைத்து மனம் விட்டு பேசினாலே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் யார் கோபத்தை விடணும், யார் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பிரச்சனை வந்துடும். பொதுவாக கணவன் மனைவிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்க அர்த்தநாரீஸ்வரர் மந்திரம் அப்படின்னு இருக்குது. ஒரு 3 லைன் தான். இதை கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உட்காந்து தினமும் ஒரு 11 முறை, குறிப்பாக திங்கட்கிழமை கிழக்கு நோக்கி உட்காந்து இந்த மந்திரத்தை ஒரு 11 தடவை காலையிலையும் சாயங்காலம் முடிஞ்சால் தானே சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும், விட்டு கொடுக்கின்ற தன்மை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.